வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மனை பற்றி. கன்னியாகுமரி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் மோஸ்ட்லி எல்லா பேருந்துகளும், டூரிஸ்ட் பஸ்ஸுகளும், பெரிய பெரிய கனரக வாகனங்களும், பயணிகளை கொண்டு போகக்கூடிய கார்களும் ஒரு கோயிலை பார்த்து நிற்கிறாங்க. அங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அதை கடந்து போகிறாங்க. கடைக்கோடி மாவட்டமாக இருந்தாலும் அந்த கோயில், ஒரு சின்ன கோயிலுக்கு பின்னால் என்ன ஒரு கதை இருக்குது? ஏன் இவங்க எல்லாம் காசுகளை பறக்க விடுறாங்க? இந்த காசுகளை சேகரிக்கிறதுக்கு ஆட்கள், இந்த பிரசாதத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை, கடைக்கோடி மாவட்டத்திலிருந்து வடக்கு நோக்கி போகக்கூடிய எல்லா பயணங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த அம்மனோட துணை ஏன் தேவை? இதுக்கு பின்னாடி என்ன ஒரு கதை இருக்குது, என்ன ரகசியம் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். வெல்கம் டு அகம் நெட்வொர்க். திஸ் இஸ் யுவர் காமன் மேன்ஸ் வியூ. நாகர்கோயிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆர்வாய்மொழிக்கும் காவல் கிணறு என்ற ஊருக்கு இடையில முப்பந்தல் இருக்கு. சேர சோழ பாண்டியன் ஆகிய மூவேந்தர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்துட்டு இருந்த காலகட்டத்தில் இங்கிருந்த மூவேந்தரும் ஒன்று கூடி பந்தல் அமைச்சு ஔவையார் பிராட்டிக்கு விழா எடுத்ததாகவும், அதன் அடிப்படையிலேயே இந்த ஊரோட பெயர் முப்பந்தல் என்னும் பெயர் பெற்றதாகவும் இங்க ஊர் மக்களால் நம்பப்படுது. இந்த ஊரோட கதையும் அதுதான். ஆக்சுவலாக இந்த பந்தல் அதுக்கப்புறம் கோயிலாக மாறுது. இதில் ஔவையார் கோயில், ஔவையார் சன்னதி அப்படின்னு சொல்லி ஒரு சன்னதி கூட இருக்குது. கோயிலில் இசக்கியம்மன் சன்னதி, ஔவையார் சன்னதி, விநாயகர், முருகன், சுடலை மாடன் ஆகிய உபசன்னதிகளும் இருக்குது. இக்கோயிலில் முதன்மை திருக்கோயில் என்ற வாய்ப்பாட்டில் இந்த அறளைத்துறைக்கு கீழே தான் இந்த கோயில் வருது. முப்பந்தல்ல கருவறை அம்மன் வடக்கு பார்த்து காட்சி தருது. கருவறை சுற்றி சுவத்தில் வைஷ்ணவி, துர்கை, பிரியங்காதேவி ஆகியோர் இருக்கிறாங்க. கோயில் சுற்று பிரகாரத்தில் வலம்புரி விநாயகரும் பாலமுருகனும், ஔவையாருக்கு ஔவையார் அம்மன் என்ற பெயர்ல ஒரு சன்னதியும் இருக்குது. முகப்பில் காவல் தெய்வங்களான சுடலைமாட சுவாமியும் பட்டவராயரும் தனி சன்னதியில இருக்காங்க. இப்படி ஔவையாருக்கு கட்டின ஒரு பந்தல் ஔவையார் அம்மன் கோயிலா மாறினாலும் இது ஏன் முப்பந்தல் இசக்கியம்மன் கோயில்னு கூப்பிடுறாங்க? இதோட தல வரலாறு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு செவி வழியா அறியப்படக்கூடிய ஒரு செய்தி தான். இது இன்னும் அவ்வளோ உறுதியா சொல்லப்படலை. பட் இந்த கதை தான் இந்த ஊர்களில் சொல்லிக்கிறாங்க. முப்பந்தல் அருகில் இருக்கக்கூடிய பல ஊருங்கிற ஒரு ஊர்ல ஒரு நாட்டிய பெண்மணி ஒருத்தங்க அவங்க மகளோட வாழ்ந்து வந்தாங்க. அவங்க மகளோட பேர் இசக்கி. அந்த இசக்கி மேல ஆசை கொண்ட ஒரு ஆள் அந்த பொண்ணை ஏமாத்தி கர்ப்பமாக்குறாரு. அந்த பொண்ணு குழந்தையை ஈண்டப்புறம் அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறாரு. இதனால மனமுடைஞ்சு போன இசக்கி ஊர் பெரியவங்களை அழைச்சி பஞ்சாயத்து கூட்டி அவ பிள்ளைக்கும் அவளுக்கும் நியாயம் கேட்கும் போது, அந்த ஊர்ல உள்ள பஞ்சாயத்து தலைவர்களோ அவங்கள நாசமாக்கின அந்த கயவரோ யாருமே அவங்களுக்கு உதவி பண்ணாதனால அவங்க இந்த ஊர்ல உள்ள எல்லார் மேலேயும் வெறுப்பை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க இந்த ஊரை சபிச்சுட்டு அந்த ஊரை விட்டு குழந்தையோட போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த கணத்துல இருந்து அந்த ஊர் சாபம் பிடித்த ஊரா மாறுது. அந்த பஞ்சாயத்துல இவங்களுக்கு எதிராக இருந்தவங்களுக்கு அந்த பஞ்சாயத்து இடத்திலேயே அங்கிருந்து ஒரு ஆலமரம் உடைஞ்சு விழுந்து அவங்கள ஏமாத்துறவங்களோட சேர்த்து எல்லாருமே இறந்து போறாங்க. இந்த ஊர் சாபத்துக்கு ஆளானதுனால அந்த ஊர்ல உள்ள மக்கள் யாருமே புத்திர பாக்கியம் வேண்டி தவிக்கிறாங்க. இந்நிலையில ஒரு நாள் முப்பந்தல், அந்த பந்தல்ல ஒரு பெண் அலற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது அங்க தானாகவே ஒரு அம்மன் சன்னதி உருவாகியிருக்கு. ஊரை காப்பாத்துறதுக்காகவே அம்மன் வந்ததா அவங்க சாமி எல்லாருக்கும் அருள் புரிகிறாங்க. எல்லார்ட்டையும் அருள் பாதிக்கிறாங்க. இப்படி இதை கேட்ட உடனே இசக்கிக்கு துரோகம் செய்த ஒரே காரணத்தினால, இந்த இடத்துல இப்படி வந்ததுனால அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இசக்கியோட நினைவா இந்த இடத்துக்கு முப்பந்தல் இசக்கியம்மன் சொல்லி ஒரு பேர் வச்சு, அந்த அம்மனுக்கு பேர் வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. புத்திரபாக்கியம் இல்லாதவங்க எல்லாரும், கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள எல்லாருமே இங்க புத்திரபாக்கியத்துக்கு வேண்டி அம்மனுக்கு தொட்டில் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. சிலர் வேண்டிட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தையோட அம்மனுக்கு தொட்டில் செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கும் அது ஒரு பெரிய நம்பிக்கையா இந்த ஊர்களில் பாவிக்கப்படுது. இந்த அம்மனை தாண்டி போகக்கூடியவங்க எல்லாருமே இந்த அம்மன்கிட்ட உக்கிரமா இருக்கிறதுனால அருள் வாங்கிட்டு தான் தாண்டி போறாங்க. அதுதான் இந்த ஊரை சுற்றி நிலவக்கூடிய ஒரு கதை. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக போய் பார்த்தா, இந்த பல ஊர்ல அங்க அந்த ஊர் மக்களால் ஏமாற்றப்பட்ட இசக்கிக்கு ஒரு பழவிளை நீலின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அங்க அவங்களுக்கு இசக்கியம்மன்ங்கிற பேர்ல ஒரு கோயில் எடுத்து அங்க கும்பிட்டுட்டு அங்க ஊர்ல உள்ளவங்க இங்க இந்த இசக்கியம்மனையும் வழிபடுறாங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல, வெள்ளிக்கிழமைகள்ல இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்று ரொம்ப அழகான அபிஷேகங்கள்லாம் நடக்குது. இந்த கோயில்ல ஆடி மாசம் கடைசி செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய திருவிழா நடைபெற்று வருது. தை மாசம் அம்மனுக்கு மலர் அபிஷேகமும் நடத்துறாங்க. இதுதான் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வரலாறும் கதைகளும் ரகசியங்களும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வேணும்னா மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டுங்க.